என்பது சாந்தி, பணிவு, பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல். இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது. இந்த நிலையை அறிஞ்ச அவரு தன்னுடைய இறுதி காலங்கள்ல இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தில் உள்ள உண்மைகளை பற்றியும் மக்களுக்கு மேடை மேடையாக விழிப்புணர்வு செஞ்சிருக்கிறாரு. உங்க அண்ணன் ஊர்ற கதை மாதிரி கிடையாது. மயில்சாமி ஒரு படத்துல பீரங்கி நேரா வந்து என் வயிற்றுல பாஞ்சு அதுல உளுந்த குழிதான்னு சொல்லிட்டு தொப்புல கட்டுவார்ல, அது மாதிரி கிடையாது. அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிருச்சா, அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது ஆமா. பகுத்தறிவு பாலகன் இஸ்லாத்தை வந்து நன்கு அறிந்து ஆராய்ந்து அதன் பிறகே அதனுடைய நிலைப்பாட்டை மாத்துறாரு. இந்த ஆய்வு புலி அபூபக்கருக்கு ஒரு சின்ன கேள்வி. உனக்கு பெரியார்தாசன் தெரியுமா? இந்த பெரியார்தாசன் வந்து பெரியாருடைய தீவிர பற்றாளர், பெரியாருடைய கொள்கையை வந்து வீதிக்கு வீதி எடுத்து சென்றவர். ஓகேவா? அவர் வந்து தன்னுடைய இறுதி காலத்துல இஸ்லாத்தை ஏற்கிறாரு. நான் பகுத்தறிவுவாதி, அன்றைக்கு பகுத்தறிவுவாதி, இன்றைக்கு மாறிவிட்டேன் என்று இல்லை, என்றைக்கும் பகுத்தறிவுவாதி என்று அப்துல்லா. சும்மா ஏற்கல, நல்லா ஆராய்ந்து ஏற்கிறாரு. அவருடைய ஆவணப்படம் இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியார் யூடியூப்ல கூட அது கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து படிங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கடந்த 10 வருஷமா ஜெயின்லாபுதீன் பிஜே அவர்கள் வந்துட்டு உங்களுக்கு விவாத அழைப்பு அறைவுக்கூவல் விடுறாரு. தமிழ் தேசியத்தை பத்தி விவாதிப்போம், நேரடியா வாங்க, நீ என்ன வேணா வா, சீமானை வந்து கொண்டு வா அப்படிங்கிறாரு. நீ போனியா? ஏயா ஓடி ஒளிறீங்க? சீமானுக்குள்ள அறைகுள் என்னன்னா, நீ பேசுறவன் வந்து உனக்கு சரியான அறிவு இருந்தா, நேர்மை இருந்தா, திராணி இருந்தா, நீ சொல்ற உண்மைன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா, அறிவார்ந்த விவாதம் பண்ண நீ தயார் என்று சொன்னால் தேதியை குறித்தால் அன்றைக்கு ஒப்பந்தம் போடுவோம். ஒப்பந்தத்தில் எல்லா விதிகளையும் உண்டாக்குவோம். அனைவரும் பார்க்க விதமாக என்ன செய்வோம், லைவ்ல அந்த விவாதத்தை ஒளிபரப்புவோம். இதுதான் சீமானுக்குள்ள பதில். எல்லாம் ஓகே, நீ பேசுனது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். ஆனா கடைசியில ஒன்று சொன்ன பத்தியா, பழனி பாபாக்கு இந்த தரவுகள்லாம் கிடைக்கலன்னு, அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. அப்ப பழனி பாபா அன்றைய காலத்துல இதை ஏன் சொன்னார்? ஏன்னா இந்த தரவுகள்லாம் பழனி பாபா கையில கிடைக்கலடா. முஸ்லிம் திருந்தவே மாட்டேன். கண்டிப்பா பாபா மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், ஒன்னையும் அண்ணனையும் ஓட விட்டுருப்பாரு. தந்தை பெரியார் அவர்களே வந்து மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. கடந்த 28 ஆண்டுகளாக நான் வந்து போதிச்சிட்டு இருக்கிறேன், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தீண்டாமை விலகிடும், இன அழிவு நீங்க, இஸ்லாமிய நன்மருந்து அப்படின்னு பேசியிருக்கிறார். இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை. 1919, 1920 முதல் இன்று வரை 28 வருடங்களாக சொல்லி வருகின்றேன். இதுக்கு மேல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் யாரு கொடுப்பா?